ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க இந்த கொண்டக்கடலையை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வெள்ளை கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலையை பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக மாவாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே நரன்றதான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப மாவாக இல்லாமல் இந்த மாதிரி நரன்னு இருக்கணும். அரைக்கும்போது தண்ணி மட்டும் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா நம்ம பண்ணுற ஸ்நாக்ஸ் கரெக்டான ஷேப் வராது. இப்போ இதோட பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றால மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். அது உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மற்ற மசாலா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தையும் நல்லா ஃபைனாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொத்தமல்லி இலை, நீங்கள் எந்த அளவுக்கு கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கிங்களோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பாதி லெமன் அந்த மாதிரி நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தெல்லாம் அப்படியே நல்லா தனித்தனியாக உதுத்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பைண்டிங்காண்டி கடலை மாவு, அரிசி மாவு, இல்லை அந்த சோள மாவு, மைதா மாவு, இந்த மாதிரி எந்த மாவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். நீங்கள் சென்னா மட்டும் நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்னா மட்டும் நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். சட்டுன்னு நம்ம அரைச்சி இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் ஆயில் கம்மியாக பயன்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. நம்ம ஆயிலும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்சரில் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உங்களோட கைகளடையே இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் பேனுக்கு பதிலாக தோசை தவா கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது கிடையாது. ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்மளோட டிக்கியை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. நமக்கு உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம மாற்றி போட்டுடலாம். கடலை மாவு வெரைட்டிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த பைண்டிங் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பைண்டிங் எதுவுமே ஆட் பண்ணாமலே உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் நல்லா கிறிஸ்பியாக ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ஈவனாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட நம்மளுக்கு உதிர்ந்து போகவே இல்லை. நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பிச்சு பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு. உள்ளே வர நல்லா நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. வெளியே சாப்பிட்றப்ப நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.